ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாமா? மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி. மாப்பிள்ளை சம்பா இந்த பேர் ஏன் வந்துச்சு? காரணம் என்ன? நம்ம முன்னோர்கள் திருமணத்துக்கு முன்னாடி மணமகனோட உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த அரிசியை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பா. இந்த அரிசியில் பொங்கல், கஞ்சி, கொழுக்கட்டை, தோசை, அப்புறமா புட்டு பண்ணலாம். வாங்க நம்ம இப்போது கஞ்சி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் அரிசியை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 8 hours தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்கும்போது அரைச்ச அரிசியை போட்டு கட்டி சேராமல் கிளறி விடுங்க. இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 வெள்ளைப்பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்தில் கஞ்சி நல்லா வெந்துடும். இந்த கஞ்சியில் மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை அப்படியே தான் குடிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம காம்பினேஷன் துவையல் தாங்க. நான் தேங்காய் துவையல் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன துவையல் விருப்பமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? டைப் டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர் ஃபுட்டு. பிகாஸ் இதில் இருக்கிற நார்ச்சத்து சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நரம்புகளுக்கு வலுவூட்டுது. கேலரிஸும் கம்மி, ஸோ வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி. இதில் உள்ள பைட்டோகெமிக்கல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடவும் உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுது, யங்காக இருக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஆல்.